பச்சரிசியை வச்சு கார்த்திகை தீப ஸ்பெஷல் ரெசிபியான இனிப்பு அப்பம் இல்லைன்னா நெய் அப்பம் எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கங்க. நீங்கள் மாவு பச்சரிசி இல்லைன்னா சாப்பாட்டு பச்சரிசி எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. குறைந்தபட்சம் ஒரு 3 மணி நேரமாவது அரிசி நல்லா ஊறணும். அடுத்து ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்காங்க. 1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம். இது கூட 1/4 கப்புக்கும் ரொம்ப கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுக்கங்க. வெல்லம் தண்ணியில் நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்ததும் நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா வெல்லத்தை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு. ஊறினதுக்கப்புறமா தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க. இப்போ நாம் இதில் ஒரு 3 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை தண்ணி சேர்க்காம முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து இதில் நாம் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்ச வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைக்கணும். அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு தண்ணி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து இதில் ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க. இப்போ இதையும் சேர்த்து திரும்பவும் நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச மாவை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடுங்க. இப்போ இந்த மாவை மூடி போட்டு 1 மணி நேரம் அப்படியே வச்சிடுங்க. 1 மணி நேரம் இந்த மாவை அப்படியே வச்சுருந்தாதான் ஆப்ப சோடா எதுவுமே சேர்க்காம நல்லா புசு புசுன்னு அப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இல்லைனா உடனே செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டு நீங்கள் செய்யலாம். அடுத்து இதில் பொடியாய் நறுக்கிய தேங்காயை கொஞ்சமாக நெய்யில் நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்தெடுத்து இதில் நெய்யோடவே சேர்த்துக்காங்க. தேங்காய்க்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கங்க. அவ்வளவுதான், நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு குழிப்பணியார சட்டியில் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கல் சூடானதும் மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. வெல்லம் சேர்த்துருக்கோம், வாழைப்பழம் சேர்த்துருக்கோம். வாழைப்பழம் நல்லா வெந்து வரணும். அதே மாதிரி வெல்லம் சட்டுன்னு நமக்கு கருகிடும். அப்படின்றதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு அடுத்த பக்கமும் திருப்பி விட்டுக்கங்க. 2 பக்கமும் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான், பார்த்திங்கன்னா நல்லா 2 பக்கமும் செவந்து வந்துடுச்சு. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இதை நாம் வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்ன அப்பமாக சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்டான இனிப்பு அப்பம் இல்லைன்னா நெய் அப்பம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்